வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராக்போர்ட் ரிவ்யூஸ் பேசுகிறேன். இது எனது முதல் ரிவ்யூ. எல்லா வகையிலும் ரிவ்யூ பண்ணலான்னு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். முதல் முறையாக பிக் பாஸ் ரிவ்யூ, அது சீசன் 9 ஆரம்பித்திருக்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் சீசன் 1லேருந்து 8 வரையும் பார்த்துருக்கேன். அடுத்த அல்டிமேட்டும் பார்த்துட்டேன். ஸோ சீசன் 9ல் நம்மளோட ரிவ்யூ நம்ம நேர்மையாக பண்ணலாம். யாருக்கும் ஃபேவரிசம் இல்லாமல் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு இதெல்லாம் இல்லாமல் நேர்முகமாக இன்னைக்கு இவங்க தான், நாளைக்கு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நேர்முகமாக, அதான் இன்னைக்கு நடக்கிற மேட்டரை வச்சு மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நம்மளோட ரிவ்யூ இருக்க போகுது. யாரை பற்றியும் எந்த விஷயத்திலையும் தரையுறவா யாரையுமே எப்பொழுதும் பேச போறது கிடையாது இந்த சேனல்ல. அவங்க நல்லது செஞ்சாலோ தப்பு செஞ்சாலோ எது செஞ்சாலும் சரி, பட் ஒரு குற்றமே செஞ்சிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பட் அதை நம்ம சுட்டி காட்டுறது நம்ம வேலை. பட் அதை வச்சு அவங்கள டாமினேட் பண்றது நம்மளோட வேலை இல்லை. ஸோ அதனால அவரவர் வேலையை மட்டும் நம்ம கரெக்டா பேசுவோம். ஏன்னா அதானே கரெக்டு. அவங்கவுங்க வேலையை கரெக்டா பேசுறதுன்னு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிறைய சேனல்ஸ் நான் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட இந்த 8 சீசன்ல பல சேனலை பார்த்துட்டேன். அது ஒருத்தருக்கு தேவைன்னா என்னவோ பேசுறாங்க, ஏதோ பேசுறாங்க. ஆனா நம்ம சேனல்ல அப்படி இருக்காது. கண்டிப்பா 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாளைக்கு நாளை மாறலாம். இப்ப இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க அடுத்த நாள் வேற மாதிரி மாறலாம். ஐ மீன் இந்த வாரம் நல்லா இருக்கிறவங்க அடுத்த வாரம் வேற மாதிரி மாறலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரிவ்யூ இருக்கும் மொழிய ஸ்டாண்டர்டா இவங்களுக்கு தான் சப்போர்ட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை திறனை கொண்டு வந்து அதே இமேஜினேஷன்ல மக்களை கொண்டு போற நோக்கம் இந்த சேனலோட கிடையாது. எது எப்படியோ கரெக்ட் அப்படிங்கறத மட்டும்தான் பேசப்படும் இந்த சேனல்ல. சரி, பிக் பாஸ் சீசன் 9 விஜய் சேதுபதி வெற்றிகரமா தூக்கி வைத்துள்ளார். சொல்லும் போது சிரிப்பு தான் வருது. எப்பொழுதும் போல தடுமாற்றத்துடன் தூக்கி வைத்துள்ளார். அதுதான் நிச்சத்த உண்மை. இதுல சொல்ல போன வீட்டை சுத்தி கட்டுறான்னு சொல்லிட்டு போனாரு. வீட்டை பார்த்தா சென்ட்ரல்ல கிச்சனு. இது பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா வீட்டு என்ட்ரன்ஸ் நுழையிறப்பயே ஒரு சின்ன ஒரு லாபி மாதிரி வச்சிருக்காங்க. ஐ மீன் ஒரு ரூம் மாதிரி. அதுல சோஃபா செட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. வெளியில இருந்து உள்ள போறவங்க உட்கார்றதுக்கா இல்ல உள்ள இருந்து வெளியில போறவங்க உட்கார்றதுக்கா எதுக்குன்னு தெரியல அந்த கான்செப்ட். பெரிய பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா, இதுல இந்த சீசன்ல அந்த ஒரு ப்ளூ கலரு ரெட் கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஐ மீன் அந்த ரூமை சூஸ் பண்றதுல. ஸோ அது ஒரு என்ன கான்செப்ட், என்ன அட்வான்டேஜ்ங்கிறது இந்த தெரியல. பட் ஆனா ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. இதுல பல போட்டியாளரை பத்தி சிம்பிளா பார்ப்போம். முதல் போட்டியாளர் டாக்டர் திவாகர். இவரை பத்தி சொல்ல வேணும்னா எப்படி சொல்றது, நடிப்பு அரக்கன் அப்படிதான் சொல்லணும். சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தர்பூசணி பழத்தை வாயில தின்னுக்கிட்டு பைத்திய மாதிரி ஒரு வேஷத்தை கொடுத்தவர் தான் இந்த திவாகர். இவர் பிசியோதெரபி டாக்டர். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்டா லான்ச் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அரோரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பேரை சொன்னாலே ஒரு மாதிரி இருக்கு. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர். இவங்களும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி வகையை சேர்ந்தவங்க.
இதுல பெரிய பியூட்டிஃபுல் காமெடி என்ன அப்படின்னா, போன சீசன்ல வந்த ரியாவோட ஃப்ரெண்டு இவங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அடுத்து மூணாவது வந்தாங்க எஸ்ஜே. ஏங்க அவர் முழு பேரை சொன்னா கோச்சிக்கிறாருங்க. முழு பேர் சொல்ல மாட்டேன். விஜய் சேதுபதி கேட்டாரு, முழு பேர் சொல்ல மாட்டேன். என்னதான் முழு பேருன்னு தெரியலங்க. இந்த மாதிரி தான் நம்ம கூகுள்ல போட்டு என்ன சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். எஸ்ஜேவா இவரு என்னை பொறுத்தவரையும் தலைக்காத்தில் உச்சத்துல இருக்காப்ல, அப்படிதான் சொல்லணும். அடுத்து நேராக வந்தாங்க விஜய் பார்வதி. இவங்கள பத்தி சொல்லவே வேணாங்க. இவங்க டபுள் மீனிங் கில்லாடி, எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். விஜய் பார்வதி ஷோஸை பார்த்தவங்க அத்தனை பேத்துக்கு நல்லா தெரியும். இதுல பெரிய பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே விஜய் சேதுபதி தான் கண்டஸ்டன்ட்டா நோஸ்கல் பண்ணுவாரு. ஆனா இங்க காமெடி என்னன்னா, கண்டஸ்டன்ட் ஒரு ஆங்கர், ஐ மீன் இப்படி ஆங்கர் அதான் காமனா அப்படிதான் சொல்லணும். பட் விஜய் சேதுபதி நோஸ்கல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதான் உண்மை. அடுத்து அஞ்சாவது ஒரு டான்சர் வந்தாப்லங்க. ஐ மீன் ஒன்றுமே எனக்கு வாயில வரல, அதனால ஜெயபிரகாஷ்னு மட்டும் சொல்றேன். அவரு என்னமோ அப்படி இப்படினாரு. அவரு ஒரு தலக்கணம் பேச்சுதான் தெரியுது. பட் ஆனா இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வை வச்சுதான் நான் சொல்றேன். பட் இதுக்கப்புறம் எப்படிங்க நமக்கு தெரியாது. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். அதுக்கு அடுத்து ஆறாவதா கனித்திரு. இது ஏற்கனவே இந்த விஜய் டிவி சீசன்ல குக்கு வித்து கோமாளில சமையலுக்குலாம் வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கடுத்து ஏழாவதா சபரி. என்ன எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். வேற ஒண்ணும் நம்ம ஒன்றும் தனிப்பட்ட முறையில எது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் மட்டும்தான். அடுத்து எட்டாவதா பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி. இவர் மட்டும்தான் விஜய் டிவி ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவர் ஜோடி, ரச்சகன் அந்த மாதிரி படத்தை டைரக்ட் பண்ணவர். சத்தியமா சொல்றேன், அன்எக்ஸ்பெக்டட், எனக்கே தெரியாது ரச்சகன் படம் எடுத்தவர் இவர் தான் என்று. சீரியஸ்லி ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு ஒரு இவர் தான் அந்த ரச்சகன் படத்தை எடுத்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுல. அடுத்து ஒன்பதாவது பாத்தீங்க அப்படின்னா கெனி, குக்கு வித்து கோமாளில வந்தவங்க. இது இவங்க இப்ப கூட அப்படி சேர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் எல்லா வாழ்க்கையிலும் சோகம் இருக்கதான் செய்யும். யாருக்குமே சோகம் இல்லாமலாம் கிடையாது. பட் இது இங்க ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. அது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. பத்தாவதா ஆதிரை. இவங்களும் சேம் அதே மாதிரிதான். பட் ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், 9th இருந்து ஹாஸ்டல்லையே தங்கி படிச்சிருக்கிறேன். ஸோ இந்த பிக் பாஸ் வீடியோ எனக்கு ஹாஸ்டல் மாதிரி தான். ஸோ அதனால நான் ஃபேஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 11வதா ரம்யா ஜோ. பட் இவங்க கதை தான் எனக்கு நெஞ்ச தொற்றுச்சு. மக்களையே தப்பா நினைச்சுக்காதீங்க, நெஞ்ச மட்டும்தான் தொட்டுச்சு. ஆக்சுவலா ஒரு பொண்ணு ஒரு விருப்பமே இல்லாம ஒரு ஆடலம் போடணும், அதான் பணத்துக்காக ஆடலம் போடல நிகழ்ச்சியில போய் பங்கெடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சிந்திச்சு பார்த்தோம். அந்த இடத்துல யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் அதே லைவ் ஸ்டேஜ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு சில பேர் அந்த ஆடுற பொண்ணுகிட்ட என்னென்ன பண்றாங்க போறாங்கிறது பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். பட் அந்த பொண்ணு இதை ரியலைஸா, ஐ மீன் ரியலா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பட் அவங்களும் இதை ஃபேஸ் பண்ணுவேன், ஐ மீன் இந்த பிக் பாஸை ஃபேஸ் பண்ணுவேன், டைட்டில் வின்னர் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 12வதா வினோத்குமார், கானா சிங்கர் சொல்லிக்கிற மாதிரி உள்ள. 13வது
தியானா அப்படிங்கிறவங்க. அவங்களும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் என்ன, விஜய் சேதுபதிய மென்டல் ஆகிற மாதிரி திகைக்க வைத்தார் அப்படிங்கிறத சொல்லணும். 14 பிரவீன், இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் பிரவீன் காந்தியை தவிர விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 15வதா சுபிக்ஷா. இவங்க மீனவ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மீனவ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. பட் இவங்களும் அவங்க சொந்த கதை ஷோ கதையெல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா இவங்க இந்த ஷோவுக்கு எலிஜிபிளா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து 14வதாக அப்சரா. ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் துவக்கத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். 2 சீசன்ல மட்டும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. அதுல ஒரு சீசன்ல ஒரு 1 வீக்லயே வெளில போயிட்டாங்க. அசீம் இருந்த சீசன்ல டிரான்ஸ்ஜெண்டரான ஷிபின் இருந்தாங்க, ஃபைனல் முடியா இருந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இப்ப திருப்பியும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்ததாக 17வது போட்டியாளர் நந்தினி. இவங்களும் அவங்க சொந்த கதை கதையெல்லாம் சொல்றாங்க. எல்லா பேருமே அந்த ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி கொண்டு வராங்களா இல்ல இயல்பா பேசுறாங்களா தெரியல. என்ன சொல்றது, ஒரு சிலர் கேட்கிறப்ப நமக்கே ஒரு கடுப்பாவும் இருக்கு, சோகமாவும் இருக்கு. அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம் இதெல்லாம் எப்படி இருக்கோ வருது அப்படின்னு. அடுத்து 18வதா விக்ரம்னு சொல்லிட்டு, இவரை எப்படி சொல்றது, அவரை பத்தி அவராக பெருமையை பேசிக்குவாரு போலக்கு. விஜய் சேதுபதியும் உங்களை பத்தி ஏவி போட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாப்புல. என்ன இதெல்லாம் இன்ஃபுளுன்சிங் உச்சமா? எனக்கு அது புரியல. அது என்ன, ஒருத்தர் ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணா, ஒரு சேனலை வச்சு ஒரு 10 பேர் 20 பேர் வேலை வாங்கினா ஒரு பெரிய முக்கிய பெரும்புள்ளியா இருப்பாங்க போலக்கு. விஜய் சேதுபதியை கம்பேர் பண்றது பிக் பாஸை கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் எப்பொழுதும் நடக்கிறது தானே. இந்த பாச்சா மக்கள்கிட்ட பழிக்காது. பொறுத்து பார்ப்போம் 19வது போட்டியாளரா. அடுத்ததாக கோமர்தீன். ஒன்னும் பெரிய விளம்பரம் தேவையில்லை, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இன்னைய தேதி வரையில் பார்ப்போம் இந்த போட்டியில என்ன பண்றாருன்ற. அடுத்ததாக இறுதி போட்டியாளராக வந்தவர் தான் கலையரசன். இவரை பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சாமியாரசம் போட்டு ஊரை ஏமாத்துறவர் தான். இவரெல்லாம் எப்படி ரியாலிட்டி ஷோல தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. பட் ஓகே. ஆனா இந்த ஷோல சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் பெரிய ரேஞ்சில் இல்லை. 2வது பாத்தீங்கன்னா யாரு எப்படின்னு இன்னவரை நமக்கும் தெரியாது. ஐ மீன் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல ப்ளூ நிறம், ரெட் நிறம், இதுக்கு தகுந்த மாதிரி ரூம் அமைச்சு கொடுக்குறாங்க. பார்ப்போம். இன்னும் பல மாற்றங்களுடன் நமது சேனலில் அப்பப்ப அப்டேட் செய்யப்படும். நீங்கள் அனைவரும் சப்போர்ட் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ராக்போர்ட் நியூஸ்.